ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 9 டேஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. ஸோ என்னோடய சேனல் நேம் உன்னை பற்றி யோசி, திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தில் ஸ்டார்ட் பண்ணுறாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சி தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சட்டன்லி திடீரென ஒரு நிகழ்ச்சி நடக்குது, சம்பவம் நடக்குது. அந்த இடத்துலேருந்து எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிறதுன்ற ஒரு 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 மைண்ட் இப்படின்றதுக்குள்ளே நம்ம வேலை செஞ்சாகும். ஒரு பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ பஸ்ஸு டிரைவர் திடீர்னு பிரேக் பிடிக்கலன்றார். எப்படி இருக்கும் நமக்கு அந்த இடத்துல? வார்த்தையால் சொல்லவே முடியாது. என்னடா அது அப்படின்ட்டு, பிரேக் பிடிக்கலன்றாங்க, நம்ம எப்படிடா தப்பிக்கிறது? நம்ம வேறு ஃபேமிலி கூட வந்திருக்கோம், குழந்தைங்க கூட வந்திருக்கோமே, எப்படிடா தப்பிக்கிறது அப்படின்ட்டு யோசிப்போம். அந்த நேரத்தில் ஒன்றுமே புரியாது, மைண்டு வேலை செய்யாது. சடனாக ஒரு பிரேக் போடுறாரு. பிரேக் அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகிடுது. ஒன்றுமே பண்ண முடியாது. இது டிரைவரோட மிஸ்டேக்கும் கிடையாது. தினமும் வருவார், பிரேக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பார், எல்லாம் செக் பண்ணி தான் வண்டி எடுக்கிறாரு. அவரை மீறியும் ஒரு செயல் திடீர்னு சட்டனாக நடக்குது. அந்த இடத்துல என்ன பண்ண முடியும்? நம்ம யாரை எப்படி குறை சொல்கிறது? ஸோ அந்த இடத்துல எப்படி சேஃபாக நம்ம மூவ் ஆகி வர்றது அப்படின்னு தான் பார்க்கணும். டக்குன்னு ஒரு ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணணும், டக்குன்னு ஒரு நியர்பை ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆகணும். ஸோ சின்ன காயமாக இருந்தால் அவங்களே ஃபோன் பண்ணி கூட யாராவது உதவிக்கு கூப்பிடலாம். அங்கே இருக்கவங்களோட ஹெல்ப்புக்கு யார்கிட்டையாவது கத்தலாம். ஸோ யோசிங்க, திடீர்னு நடக்கிற விஷயத்துக்கு எப்படி நம்ம அதுலேருந்து மூவ் ஆன் பண்ணி வெளியே வர முடியும்? சட்டனாக பஸ்ஸில் மட்டும் இல்லைங்க, ஃப்ளைட்லேயும் போகிறோம். திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, என்ன பண்ண முடியும்? லேண்ட் பண்ண முடியல ஃப்ளைட்டை, என்ன பண்ண முடியும்? அங்கேருந்து எப்படி தப்பிக்கிறது? இதை தான் பார்க்கணும். நம்ம இந்த சட்டனாக நடக்கிற ஒரு விஷயத்துக்கு சொல்யூஷன் எங்கே கிடைக்கும்? நம்மள்கிட்ட தான் இருக்கும், உங்கள்கிட்ட தான் இருக்கும். உங்களை பற்றி யோசிங்க. டக்குன்னு என்ன அந்த இடத்துலேருந்து எப்படி சேவ் பண்ணி மூவ் ஆன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிங்க. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விடுங்க. பை பாய், see you later. உங்கள் சுகன்யா.